கட்சியில இருக்கிறவங்களே வெட்கப்பட்டு போற அளவுக்கு, ஏன் இந்த ஆள் இப்படிலாம் பண்றான் அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள். உண்மையாகவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல அந்த பெண்ணுக்கு இவர் நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல வேற ஏதோ ஒண்ண டைவர்ட் பண்றதுக்காக இவர் பண்றாரா? வாய்ப்பு இருக்கு. நான் செருப்பு தான் போட மாட்டேன்னு சொன்னேன். ஷூ போடலான்னு போட்டாலும் போடுவேன். இந்த கோமாளியை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு கோமாளித்தனம் பண்றேன்னு முன்னாள் பாஜக தலைவர் அரை நிர்வாணமாக நேற்று சொல்லாம விட்டுட்டார். அந்த வார்த்தை ஒரு வார்த்தை. லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாங்கல்ல ஒரு 15 பேர். இந்த கோட்டு சூட்டோட ஒருத்தரை பார்த்தோம். இங்க திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னு ஒன்னும் புரியலன்னு. ஈத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரன், வணக்கம் சார். இன்னைக்கு காலையிலிருந்து அண்ணாமலையினுடைய காமெடித்தனங்கள் தான் அது தமிழ்நாடு ஃபுல்லாக வைரலாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களே வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு, ஏன் இந்த ஆள் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு காரி துப்புற அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. தமிழ்நாடு அப்படின்னாலே பகுத்தறிவு, ஓரளவுக்கு நல்லா படித்த மக்கள் இந்த மாதிரியான கோமாளித்தனங்களை ரசிக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக காரங்களே இன்னைக்கு சொல்ற அளவுக்கு காமெடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையாகவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல அந்த பெண்ணுக்கு இவர் நீதி கிடைக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல வேற ஏதோ ஒண்ண டைவர்ட் பண்றதுக்காக இவர் பண்றாரா அப்படின்னு பேச்சுக்கள் வருது. அவருடைய அந்த கோமாளித்தனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரு அந்த பொண்ணுக்கான ஒரு நிவாரணமோ இல்ல அந்த பொண்ணுக்கான ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கணுங்கிற நோக்கம் மாதிரி தெரியல. அவர் சுயலாபத்துல நடந்துக்கிற மாதிரி தான் தெரியுது சந்திரன். இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, அதாவது முதல்ல நீங்க சொல்லணும், நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசணும். இப்போ சமீப காலமாவே அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் ரொம்ப அதாவது தரம் தாழ்ந்தா போயிடுச்சு. நல்லா பாத்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்தி விமர்சனம் பண்றப்போ ஒரு அப்பா அம்மாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தை பேசினார், ஒரு விமர்சனம் பண்ணார். அதுக்கு அடுத்த கட்டத்தை பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதியை சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். ரவுடி மாதிரி பேசுறாருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு தேசிய கட்சி, அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவரு. அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கிற நம்ம இங்க மாநிலத்துல உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு படிச்சவர் அவரு. என்ன சோ இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கிறவரு ஒரு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு வார்த்தைகள். நேத்து பிரஸ் மீட் நம்ம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ணாமலையை முடிச்சிருவோம், அடுத்த விஷயத்த பேசிக்கலாம். நம்ம நேத்து பிரஸ் மீட்லயே பாத்தீங்கன்னா மயிருங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். டாக்ஸ் மயிறு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சங்கடமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்லாம் தவிர்க்கலாம். அவரு ஒரு ஏன் அப்படி அவ்வளவு என்ன காரணம் அவ்வளவு கோபம்னு தெரியல. கேட்டா தென் மாநிலம் வட மாநிலம் மானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு. தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறார். அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டலாம் பேசியிருப்பேன். வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். கேட்டா வடக்கு தெற்கு மயில், வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவறது? எத்தனை நாளைக்கு சாவறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அதோட கடைசி உச்சம் தான் பாத்தீங்கன்னா செருப்பு போட மாட்டேங்கிறது. அதே மாதிரி விரதம், அதுக்கு அடுத்த கட்டமா சாட்டை எடுத்துக்கொள்ளும் போராட்டம் அப்படின்னாரு. அதுல இன்னும் கொஞ்சம் செருப்பை போட மாட்டேன்னு சொன்னது ரைட்டு. அந்த செருப்பை தூக்கி காட்டி இந்த செருப்பை போட மாட்டேன்னு சொன்னா வேற செருப்பை போட்டு வரா. என்ன இது வார்த்தை? இது அந்த ஷூ ரெண்டையும் தூக்கி காட்டி அது என்ன சொல்றாங்க, அந்த ஷூவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்னு கூட வாய்ப்பு இருக்கு. நான் செருப்பு தான் போட மாட்டேன்னு சொன்னேன், ஷூ போடலான்னு போட்டாலும் போடுவாரு. ஆமா, ஏன்னா ஒரு வார்த்தை நேத்து அதாவது விரக்தியின் உச்சம். அது நேற்றைய பேட்டி விரக்தியின் உச்சம். அப்படிதான் சொல்லணும். என்ன நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உடனடி அந்த பொண்ணுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு. யாருன்னா அக்யூஸ்ட சொன்னாங்க. அக்யூஸ்ட இமிடியேட்டா ஒரு 5 மணி நேரத்திலேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஃபிக்ஸ் பண்ணி டக்குன்னு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டே ஆச்சு. அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா அந்த அவர் மேல அடுத்தடுத்த வழக்குகள் இருக்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு குண்டாசு. அவர் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு வர முடியாது. திரும்ப சொன்ன மாதிரி அந்த கேஸ இமிடியேட்டா முடிச்சு சார்ஜ் போட்டு கேஸ முடிச்சு தண்டனை விரைவில் கொடுத்துடணும். அதுல கூட மாற்றம் இல்லை. கண்டிப்பா
சென்னை போலீஸ் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. பண்ணிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னொரு சம்பவம் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கு. அதுல பார்த்தாவே நல்லா இந்த சென்னை கமிஷனோட பேட்டியே ரொம்ப தெளிவாக தான் இருந்தது. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எஃப்ஐஆரை பத்தி பேசினாங்க. எஃப்ஐஆர் தெளிவா சொன்னார். போக்சோ கேஸ், அதே மாதிரி பாலியல் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்துக்கான எஃப்ஐஆருக்கு வழக்கமா டவுன்லோட் பண்றது, அதாவது எப்பயுமே ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி பர்டிகுலர் கேசஸ்ல இமிடியேட்டா அந்த டவுன்லோடு ஆப்ஷன் லாக் ஆயிடும். பட் ஏதோ ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமா ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஏதோ ப்ராப்ளத்தினால சில பேர் அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எங்களுடைய எஃப்ஐஆர் வெளியிடணுடைய இன்டென்ஷன் எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாரு. கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும், அது மேண்டேட்ரி. அதுபடி நாம விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸ்ல வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்றது சட்டப்படி குற்றம். ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை அளிக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார் அண்ணாமலை, எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டாரு பிரஸ் மீட்ல. என்ன இவ்வளவு அசிங்கமா போட்டிருந்தாங்க எஃப்ஐஆர்ல அப்படின்னாரு. அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவர், போலீசார்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் இது எஃப்ஐஆர்னா என்ன, ஒரு குற்றச்சாட்டு பதிவு, அது என்ன மாதிரி நடந்த சம்பவம் அப்படின்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, அதாவது ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரு சண்டையில சில உபயோகப்படுத்திய வார்த்தைகள்லாம் இருக்கும் அந்த எஃப்ஐஆர்ல, அது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, அதனால எஃப்ஐஆர் என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் ஒரு அப்பட்டமான உண்மை. அதுதான் அது 2வது சுயலாபமா நினைக்கிறாரு. காரணம் என்னன்னா ஒரு விரக்தியின் விளிம்புல அவர் இருக்காரு அரசியல்ல. சோ தன்னை மீறி தனக்கான ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதோட விளைவுதான் அந்த கடந்த 2 நாட்கள் நடந்த சம்பவமா நான் நினைக்கிறேன். இல்ல இப்போ அவரு எஃப்ஐஆர் பத்தி பேசுறாருன்னா அவரு போலீஸாவே இல்லையா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல வந்து ஒரு சின்ன ஆணி அந்த முக்குல கிடந்தது, அதை எடுத்து அவர் எரிஞ்சாரு அப்படின்னு சொன்னா கூட அதை கூட ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வச்சுதான் அந்த கேஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கே நகரும். எஃப்ஐஆர்ல ஒரு சின்ன வார்த்தையை போடாம விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். சரி, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளாகவே பல்வேறு நபர்கள் வந்து கருத்து சொல்ல மறுத்திருக்கிறாங்க. இன்னும் அவர்கள் அப்செட்ல இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோமாளியை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சுட்டு கோமாளித்தனம் பண்றேன்னு முன்னாள் பாஜக தலைவர், முக்கிய தலைவர் SV சேகர்லாம் கமெண்ட் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இது பாஜகவை எந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு போகும் தமிழ்நாட்டுலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அதாவது திருப்பி ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி இழுத்துட்டு போயிட்டாரு பிஜேபி, அப்படிதான் சொல்லணும் நம்ம. அது ரொம்ப பரபரப்பா இருந்த ஒரு சூழ்நிலை. அதாவது மன்மோகன் சிங் மறைவு எல்லாமே வந்து ஆர்ப்பாட்டத்தை அதிமுக வந்து இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி எதிரான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் இன்னைக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. பிஜேபியும் அனௌன்ஸ் பண்ணது, அண்ணாமலையே வாபஸ் வாங்கினார். ஆனா இந்த சாட்டை அடிக்கும் போராட்டம் மட்டும் அவர் நடத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்னு புரியல. இப்ப பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி, அது 8 நாள் துக்கத்துக்கு அனுஷ்டிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணுது. பட் அண்ணாமலை மட்டும் அடிச்சுக்கிட்டு போராட்டம் நடத்துறாரு. அதை வந்து யாரும் கேட்க முடியல, அது கேட்கல, யாரும் கேட்கல. என்ன காரணம்? இதுல எல்லாம் முக்கிய தலைவர்கள் எல்லாத்துக்கும் பெரிய சங்கடம். ஏன்னா இந்த டைம்ல நடத்திருக்க கூடாது இல்ல. கண்டிப்பா ரைட்டுங்க, எல்லாம் அனௌன்ஸ் பண்ணீங்க, எல்லாம் வீட்டு வாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, அது வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்போ சாட்டை அடிக்கும் போராட்டம் மட்டும், அது இத்தனைக்கும் அரை நிர்வாணமாக நேற்று சொல்லாம விட்டுட்டார் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை. அரை நிர்வாணமாக சாட்டை எடுத்துக்கொள்ளும் போராட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்படி ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு பண்ணாரு அப்படின்னு தெரியல. காரணம் என்னன்னா, இவரு அடுத்தடுத்த விஷயத்துக்கு அரசியல் ரீதியாக அவர் ஒரு
இருக்கும் ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு நினைக்கிறாரா? இல்ல இன்னையோட இந்த அரசியல் முடிஞ்சிரும்னு நினைக்கிறாரா? 2025ஓட அரசியல் முடிஞ்சிரும்னு நினைக்கிறாரா? 24ஓட முடிச்சுக்கலாம், 25 எல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. அவர் நடந்துகிட்ட முறைகள் அப்படிதான் இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. இதுல எல்லாத்துக்கும் வருத்தம். பிஜேபியில என்ன காரணம்னா, நீங்க கருத்து வேறுபாடு இருக்கலாம், நீங்க அதே மாதிரி சித்தாந்தம் ரீதியாக கூட சில முரண்பாடெல்லாம் இருந்திருக்கும். நீங்க பாஜக தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. நீங்க நிறைய இருந்த இலகணேசன் இருந்திருக்கிறாரு, என்ன பொன் ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு, சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்காரு. அடுத்து யாரு காலத்துக்கும் இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்ததே இல்லை. ஒரு ஒரு சீப் பாலிடிக்ஸ் சொல்றதா, அது என்ன சொல்றதுன்னே தெரியல, அவங்களுக்குமே தெரியல. ரொம்ப வருத்தப்படுறாங்க எல்லாமே. அடுத்த அந்த 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 லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா பேசுறவங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழிசை தான் சொல்லலாம். நீங்க நிறைய பேட்டி, நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, பண்ணாங்க. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு தலைவர், அடிச்சு நவுத்தி போட்டு இங்க போயிட்டே இருக்காரு இன்னைக்கு அவரு. பாருங்களேன், யாருமே ரொம்ப ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்காரு எல்லாத்துக்கும். அதனால இது யாரும் ரசிக்கல. ஒரு கண்டிப்பா மோடி, அமித்ஷா, நட்டா இந்த டீமுக்கு யாருக்குமே அவருடைய நடவடிக்கை கண்டிப்பா ஒரு சங்கடத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. என்ன செய்ய போறாங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம், அப்படித்தான் சொல்லணும். அண்ணாமலையினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து ஒரு சில பார்வை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை மீது சமீப காலத்துல வந்த அந்த ஐடி ரைடு, அண்ணாமலையினுடைய பினாமிகள் மீது வந்த ஐடி ரைடு, அதை பத்தின சில விஷயங்களை மடைமாற்றம் செய்வதற்கு இப்படி ஒன்று பண்றாரு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று விரைவில் இவருடைய தலைமை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மீது வந்து ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு. இது எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணிட்டு அட்டென்ஷன் ஃபுல்லா நம்ம மேல இருக்கணும், எப்பயுமே தமிழ்நாடு பாஜகன்ற பேர் வரணும், அதுக்கு நான் என்ன கோமாளித்தனம் வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வேலை செய்யுமா பாஜகவுக்கு? 100% இல்லை. இது 100% வந்து நீங்க ஏற்கனவே பாஜகவால தத்தளிக்குது. அதனால எதையுமே ஒரு ஸ்டெபிலைஸா இருக்க முடியல அவங்களால. நீங்க ஒரு ஓட் பேங்க் அவங்களால ஒரு ப்ராப்பரா அது நீங்க வந்து பிளக்சுவேஷன் இருக்கு அவங்களுக்கு. நீங்க ஓட்டுலயே பாருங்களேன், சில இடத்துல ஏறுது, சில இடத்துல இறங்குது. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு காலத்திலையும் நீங்க தமிழ்நாட்டுல ஏன்னா 100% இந்த மாதிரி அரசியல் எல்லாம் பெருசா எடுபடாது. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. நீங்க அதனாலதான் சீமானுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரால் ஒண்ணுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காரு. காரணம், இந்த தடாலடி அரசியலை வந்து பெருசா ரசிக்க மாட்டாங்க நீங்க தமிழ்நாட்டு மக்கள். என்ன நீங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்னமோ நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மை, அவருக்கான அவர் மேல மிஸ்டர் கிளீனுங்கிற ஒரு இமேஜ் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா டைலூட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கான இமேஜ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்கல. அது பிஜேபிக்கு ஒரு வருத்தம். நீங்க இப்போ நடக்கிற ஐடி ரைடு, அதுக்கு தொடர்ந்து ஐடில கிடைச்சிருக்க சில ஆவணங்கள், நீங்க செல்போன் பதிவுகள், இதெல்லாம் பாக்குறப்போ அவர் அண்ணாமலைக்கான ஒரு சூழ்நிலை, அவர் சரியான ஒரு பாதையில போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு பிஜேபிக்கு. ஒருவேளை பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்றாங்களா அண்ணாமலையோ, அண்ணாமலை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகத்தை பெரிய லெவல்ல ஏற்படுத்தி இருக்கு பிஜேபி தலைமைக்கு. சோ இந்த விஷயங்கள்னால நீங்க கண்டிப்பா அடுத்த முறை அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி கிடைக்குமான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறதுனாலதான் அந்த பதட்டத்துலதான் அவர் வந்து இப்ப என்ன போறாரு, தன் மீதான ஒரு கவனத்தை எல்லாத்தையும் ஈர்ப்படுத்தணுங்கிறதுக்காக என்னமோ செஞ்சு போனாலே இப்ப கடைசியில அவரு வேற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப ரொம்ப ஒரு சிரிப்புத்தனமான போயிடுச்சு, எல்லாம் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா ஒரு சக்சஸ்ங்க அவருக்கு. நீங்க திட்டினாலும் நீங்க நான் தான் என்ன செல்போன்ல பத்தி என்னை பத்தி பேசிட்டு இருக்கீங்கல்ல, டிவில காட்டுறீங்கல்லங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுதான் அவர் ஒருவேளை அவருடைய எய்ம் அப்படியான்னு தெரியல. நீங்க சில பேர் நினைப்பாங்கல்ல, கல்யாண வீடோ காரிய வீடோ என்ன நான் ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையா தெரியுது. அதை பார்த்தா சரியான ஒரு நல்ல அணுகுமுறை இல்லை. பட் ஒரு காலத்திலையும் சக்சஸ் பண்ண முடியாது. அண்ணாமலையோடைய அந்த ஸ்டைல் ஆஃப் அரசியல் ஃபங்க்ஷனிங் வந்து ஒரு காலத்திலயும் ஓட் ஆகாது. கண்டிப்பா மாற்றமே இல்லை, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல தெளிவா இருக்காங்க மத்தவங்க, எல்லாத்துக்குமே தெளிவா இருக்கு. இத்தனைக்கும் பிஜேபி தலைவர்களே சில பேருக்குமே
ஒரு அவங்க வெளியே சொல்ல முடியாம உட்காந்துருக்க சீனியர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க ம். பண்றாரு, இவர் என்ன செய்யறது, என்ன பண்றது, அவர் எப்படி கண்டிக்கிறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. நீங்க சில பேர்லாம் சுத்தமா பேச்சே இல்லாம போயிட்டாங்க பாருங்களேன். நீங்க ஆமா. நீங்க பேசிட்டு இருந்த நீங்க ஆமா. நயினா நாகேந்திரன் சுத்தமா அப்படியே அப்படி சுத்தமா அவுட் ஆயிட்டாரு. பேச்சே இல்ல. ம். பொன் ராதாகிருஷ்ணன் சுத்தமா பேசுறதே இல்ல. இப்ப ம். பாத்தீங்கன்னா வானதி, நீங்க அண்ணாமலை அண்ட் தமிழிசை தான் பேசுறாங்க. நீங்க பெருசா ம். வேற தலைவர்கள் யாருமே பேசுறது இல்ல. எல்லாம் அமைதியா இருக்காங்க. அது ம். வந்து கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவருக்கு கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கு. 2025 ஆரம்பத்துல. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அப்படிதான் நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. இப்ப இந்த விவகாரத்துல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்த வந்து ஒரு வகையில வந்து பெரிதுபடுத்த பார்க்குறாங்க. அதற்கு அமைச்சர் ஒரு விளக்கம் குடுத்தாரு. காவல்துறை ஆணையர் வந்து ஒரு விளக்கம் குடுக்குறாரு. 2 பேரோட பேச்சிலயும் முரண் இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. அந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இல்ல. அது தெளிவான ஒரு விஷயம் தான் அதுல. எஃப்ஐஆர பொறுத்தவரைக்கும் நீங்க அமைச்சருக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க கேட்ட கேள்விக்கும், அவர் சொன்ன வார்த்தைகள் சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். என்ன? பட் ஆனா ம். என்னைய பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஆர பத்தி பேச வேண்டியவரு கமிஷனர் தான். அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அவர். இது சம்பந்தமா ம். நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம். யார் மூலியமா லீக் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு அவர். அது ஒரு ம். ஈஸியா பண்ணிடுவாங்க அவங்க. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில யார் ம். டவுன்லோட் பண்ணதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும் அது அவங்களுக்கு. டவுன்லோட் ம். பண்ணி யாருக்கு அனுப்புனாங்க செல்போன்லங்கிறது தெரிஞ்சிரும். அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? ம். நீங்க அதனால எஃப்ஐஆர் விஷயத்துல எனக்கு என்னமோ அது பெருசா எடுபடல. நம்ம யாருமே அத பத்தி பேசவே இல்லையே. அது ஒண்ணும் ம். எடுபடாதனால தான் சாட்டை, செருப்பு அப்படின்னு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம நிலைமை. ஏன் ம். எஃப்ஐஆர் வேற மாரி இருந்தது, லீக் ஆயிடுச்சுன்னு எல்லாத்துக்கும் போனா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது. ஏன்னா போலீஸ்ல ம். சிரிக்கிறாங்க, அதிகாரிகளே சிரிக்கிறாங்கல்ல. ஏங்க ம். எஃப்ஐஆர் என்னங்க இது? என்னங்க இப்படி போட்டா என்னங்க அர்த்தம்? ஏன் இப்படி ஒரு பேசுறாருங்கிற மாரி ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க. ஏன்னா ம். ஒரு செட்டு இருப்பாங்கல்லங்க, ஐபிஎஸ் ஆட்கள் இருப்பாங்கல்ல. கண்டிப்பா. ஆமா. ஆமா. அருண் அவரே அவங்க கிட்டத்தட்ட இருக்காங்க. ஒரே ஏஜ் தான் நெனைக்கிறேன். 2 பேருக்கும். இல்ல ஆமா. அவங்க இருக்காங்க. இப்ப இந்த லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாங்கல்ல ஒரு 15 பேரு. ஆ. அவங்க எல்லாமே பார்த்திருப்பாங்க. இந்த சாட்டையில அடிச்சுக்கிறதெல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல. என்னன்னு கேட்டா, அவங்களுக்குமே ஒரு வித்தியாசமா இருந்திருக்கும். என்னங்க கோட்டு சூட்டோட ஒருத்தர பார்த்தோம். இங்க திடீர்னு ஒரு மாரி இருக்குது. என்னன்னு ஒண்ணும் புரியலன்னு நெனச்சிருப்பாங்க. அவங்களுக்குமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். அவங்களுக்கும் இந்த அரசியல் வந்து அப்படிதான் சொல்லணும் நம்ம. ஆமா. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம் இந்த காரியத்த, அடுத்த டெவலப்மெண்ட்ட. தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரன்.